முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய ராசிபலன், ஒரு மனிதனுக்கு ராசிபலன் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட அவர் சொன்னார், சார் நான் தொழிலுக்கு உண்மையாகவே இந்த பணம் கொடுப்பாங்க தெரியுங்களா, பணம் கொடுத்து இந்த பணம் வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது 1,00,000 கட்டு உனக்கு இவ்வளோ வரும், அது கட்டினேன்னா இவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். திருப்பி நான் போய் அந்த பணம் கட்டுறேன். பணம் கட்டுறதுக்கு வீட்டில் எல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க, எல்லோரும் வேண்டாம்னு சொல்கிறாங்க. என்னமோ சரி இன்றைக்கி போய் பணம் கட்டிடுவோம், நமக்கு காசு தேவை, ஏன்னா பணம் தேவை தானே சார், இவங்ககிட்ட கொடுத்தா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கோல்டு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க, எத்தனை விஷயம் சொல்லியிருந்தாங்காட்டி நான் அந்த மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணேன். உங்கள் நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். நிகழ்ச்சியில் காலையில் நீங்கள் ராசி பலனில் சொன்னீங்க, ₹1 1,00,000 கொடுக்காங்கன்னா நம்பாதீங்க. நீங்கள் வீட்டில் அப்போவே சொன்னாங்க, பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே நான் போய் கட்டி சார் போச்சு சார், இதாகிட்டேன். அன்னையிலேருந்து உண்மையாகவே சொல்கிறேன், ரெகுலராக உங்களுடைய நிகழ்ச்சி நான் பார்க்க ஆரம்பிக்கிறது. என்னென்ன விஷயம் சொல்கிறீங்களோ அத்தனையும் எங்கள் வீட்டில் அது நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு விஷயத்துக்கு அகலக்கால் வைக்காதீங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப உதவிகரமாக நிறையா பேருக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைய நிகழ்ச்சியில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன், கோயம்புத்தூரில் 2 நாள் ஜோதிட சம்பந்தமான வகுப்பு நடைபெற போகிறது. அது ஒன்று. மலேசியாவுக்கு தை மாதம் அற்புதமான யாத்திரை, பத்திகேஃப் முருகன் கோயில். அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளையார், கோட்டுமலை பிள்ளையார் கோயில். அந்த கோயிலில் எப்போவுமே சங்காபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அவ்வளோ விசேஷங்கள் நடந்தது கோட்டுமலை பிள்ளையார் கோயில். அடுத்தது பார்த்துட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன் திருக்கோயில், மலாக்கா, இந்த மாதிரி அற்புதமான இடங்களுக்கு இந்த மலேசியா யாத்திரை இருந்துட்டுருக்கு. மாலையபக்ஷம் 25, 26, 27 இந்த நாள், அதாவது வர செப்டம்பர் மாதம் காசி யாத்திரை. இந்த மாலையபக்ஷத்துக்கு பித்ரு தர்ப்பணம் காசியில் கொடுத்தா ரொம்ப விசேஷம். காசி, கயா, திரிவேணி சங்கமம். இதில் ரொம்ப லிமிட்டடான ஆட்கள் தான் ஆஃபரும் போயின்ட்டுருக்கு. ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் புக் பண்ணும்போது நமக்கு அந்த ஃப்ளைட் சார்ஜஸ் தான் ஜாஸ்தி ஆகிடும். ஆக ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிறது. அதுவும் காசி யாத்திரை பெரியவங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்குறது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அவ்வளோ சிறப்புகள் நிறைந்ததாக இந்த மாலையபக்ஷத்தில் ரொம்ப அற்புதமான இந்த யாத்திரை. இதில் நீங்கள் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க 7397394829. இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது, நாளுக்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 27/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆவணி மாதம் 10ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 2:20 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய திதி காலை 9:55 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை 2:20 வரை திருவாதிரை, பின்பு இன்று முழுவதும் புனர்பூச நட்சத்திரம். மிதுனம் புனர்பூசம், கடகராசியில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இந்த நாள் பார்த்துட்டிங்க அப்படின்னா பௌர்ணமி. பௌர்ணமி மட்டும் இல்லாத ஆவணியாவிட்டம். ஆவணியாவிட்டம் பூனல் பண்டிகைக்கு ரொம்ப விசேஷம். அதாவது மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க. மாதா அம்மா, அப்பா, அந்த அப்பா குருக்கிட்ட கொண்டு போய் விடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நிறைய குழந்தைகளுக்கு இன்றைய தினத்தில் பூனல் போடுவாங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா, எதனால் அந்த குருக்கிட்ட போகிறோம், அந்த குருக்கிட்ட அடையும் போது தெய்வம் யாருன்னு காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை. இன்றைய தினம் ரொம்ப விசேஷம். இன்றைய தினத்தில் யக்ஞோபவீத தாரணம்னு சொல்லுவாங்க. இந்த பூனல் பண்டிகை ரொம்பவுமே சிறப்பாக பண்ணுவாங்க. இதை போட்டுண்டு நாளைய தினத்தில் காயத்ரி ஜபம். இந்த காயத்ரி அம்பாள் நம்மளை எல்லா ரூபமாக இருந்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவள். எவரொருவர் காயத்ரி ஜபத்தை ஸ்ரத்தையாக பக்தியாக அவங்க கடைபிடிக்கிறாங்களோ
அவங்களுக்கு அவ்வளோ சிறப்புகள் அப்படிங்கிறது சொல்லலாம். அவங்களுடைய முகத்திலேயே அவ்வளோ தேஜஸ்வி தெரியும். அவ்வளோ விசேஷங்கள். இன்றைய தினத்தில் ஆவணியாவிட்டம் ரொம்ப சிறப்பான நாளாக இன்றைய தினம் உண்டு. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, மேஷத்திலிருந்து மீனராசி, அஸ்வினியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்க இன்றைய பலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழில் முறைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே கடந்து போனோம்னு சொல்லுவாங்க. மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்க்காம ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறால் வாழ்க்கை நாள் ஃபுல்லாக அதை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மறக்க முடியாத நாட்களாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். நாம் ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கிறோம், அது நம்ம சரியாக போயின்னு இருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. யாராவது ஒரு சின்ன வேலை பண்ணால் அதை பாராட்டணும். அந்த பாராட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாராட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷப்படும். அந்த மாதிரி பாராட்டுதல் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. புது தொழில் தொடங்கிறது போன்ற விஷயங்கள் கைகூடி வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்துக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மனதில் திருப்திகள் கூடி வரும். நல்ல காரியங்கள் நடக்கும். மூத்த சகோதர சகோதரியின் மூலமாக நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நம்ம வேலையா தொழிலா இல்லை தொழிலில் அடுத்த லெவலுக்கு வர முடியுமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் 2-3 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 2 பாதங்களை கொண்ட ரிஷபராசி நண்பர்கள். ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். அப்பா அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு தேவ வாக்காக அமையும். அப்போவே சொன்னாங்க கரெக்டு தான் இது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதேமாதிரி பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வருது, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் கைக்கூடி வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. அப்பா செய்து தொழிலை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ வந்து போகும், அதை பெருசாக நினைக்க வேண்டாம். திருமண காரியங்கள் கைகூடி வரும். ஒரு சில பேர் இந்த திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது சிலது சேரலை, சிலது சேர்ந்துருக்கு. நல்லது தான். சேராதது போய் திருப்பி நம்ம இல்லை ஏன் சேரலைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதை விட சேரலை, நம்ம அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் நகரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடு, வெளியூர், தூரப்பிரதேசம் போகிறதுக்குண்டான எதிர்பார்ப்பு இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு விசேஷ வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, மிதுனராசிக்கு இன்றைய தினத்தில் சில நேரங்கள் பார்த்துட்டிங்கன்னா சில பேர் பாராட்டுவா, சில பேர் பாராட்ட மாட்டா. சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்பப்போ கோபம் வரும். அது குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்துக்கு. மிருகசீர்ஷ நட்சத்திரம் இன்றைக்கி பெருசாக இல்லை, திருவாதிரை நட்சத்திரம் பெருசாக இல்லை. புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்றைய தினத்தில் டென்ஷன் அதிகமாக இருக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். சில பேர் போற்றுவா, சில பேர் தூற்றுவார். போற்றுவோர் போட்டுட்டும், தூற்றுவோர் தூட்டுட்டும். எல்லாம் இறைவனுக்கே, எல்லாம் கண்ணனுக்கேன்னு நீங்கள் மனசை வச்சு விட்டேன்னா எல்லாமே சரியாயிடும். அதே சமயத்தில் பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் பணம் அதிகமாக கிடைக்கிறதுன்னு போகப்படாது, கவனம் என்பது தேவை. வீட்டில் ஏதேனும் சரி பண்ணணும்னு நினைக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரி பண்ணணும். ரொம்ப குப்பையாக இருக்குது, ரொம்ப எலி தொல்லை தாங்க முடியல, இப்போ ரொம்ப பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கரப்பாம்பூச்சி நிறையா இருந்துட்டுருக்கு, இந்த மாதிரி ஜந்துக்கள், இந்த மாதிரி கரையாக நிறையா இருந்துட்டுருக்கு, இந்த மாதிரி மாற்றணும். சின்ன சின்ன விஷயங்கள், இந்த கிராக்கு விழுந்துட்டே இருக்குது என்னென்னு தெரில அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். நம்ம ஒருத்தரை சொல்லி அவங்க வரலை அப்படின்னா பாதி டென்ஷன் ஆயிடுவேல். இவங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் மாற்றணும், கடைசியில் அவங்களே வரல பார்த்தியா அப்படிங்கிற கோபம் அப்பப்போ வந்து போகும். இன்றைய தினத்தில் மற்றவங்க இன்னொருத்தங்களை பற்றி உங்கள்கிட்ட சொன்னால் காதிலேயே வாங்காதீங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்காமறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அவசரமான பிரயாணம், மற்றவர்களுடைய வம்பு வழக்கில் கலந்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அலர்ஜிக் விஷயங்கள்னு சொல்லுவாங்களே, அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், அடுத்தது பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் 4, ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்கள். அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் கடைசி பாதம் மட்டும் கடகராசியில் இருக்கும்.
அப்படி இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி விசேஷம் இல்லை. பூசம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இருப்பினும் கடகராசியில் இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. பெரியவங்ககிட்ட எப்பவுமே மதிப்பு மரியாதையாக பேசணும். சில நேரங்களில் டக்குன்னு கோவப்படுவேல், அப்படி கோவப்பட வேண்டாம். இது தப்பு, இது சரி, இது தவறுங்கிறத தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நாள். அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னொன்று நம்மளால் அது மிஸ்டேக் ஆகிடுதுன்னா சாரி சொல்லிவிடணும். நம்ம ஜோக் அடிக்கிறதன் மூலமாக, நம்ம நகைச்சுவாக பேசுகிறதன் மூலமாக அவங்க ஹர்ட் ஆகக்கூடாது. அதில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் முடிந்த வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் மற்றவங்களை பற்றி பேசினா, இல்லை உங்களை பற்றி இவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் காதிலே வாங்காதீங்க. காசிப்ஸ் எப்பவுமே இப்படி தான் வந்துட்டு போகும். அப்பப்போ ஆன்சைட்டி இருந்துட்டு இருக்கும், அது தூக்கி எறிஞ்சிருங்க. யோகா தியான பயிற்சிகள் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நினச்ச காரியத்தை சாதிச்சிருவீங்க. வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். திருமண காரியம் கைகூடி வரும். கணவன் மனைவியின் மூலமாக, மனைவி கணவரின் மூலமாக சில காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். இவர்கள் பேரில் அவங்க, அவங்க பேரில் இவங்க ஏதேனும் ஒரு பொருட்கள் வாங்கி தரத்துக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பிரச்சனை இருக்கிறவா பேசி தீர்த்து ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகளில் ஜெயிச்சிருவீங்க. பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம், படிப்பு சம்பந்தமான விஷயம், படிப்பு வேலை. அதே சமயத்தில் இங்கே ஹாஸ்டல் சரியில்லை, உணவு சரியில்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் சிம்மராசி என்பர்களுக்கு உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே சில காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருப்பாங்க. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. கவனம் என்பது தேவை. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன நேரங்களில் பார்த்துட்டேன்னா மனசில் ஒரு இன்ட்யூஷன் தோணும், எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக அதே மாதிரி இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடாதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு சக்தியான வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். உத்திரம் சித்திரை அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நிறையா நல்ல விஷயங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாறுதல், ஒரு விஷயத்தை மனசில் நிர்ணயிச்சிட்டிங்கன்னா அது நடந்தே தீரணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். சின்ன சங்கடங்கள் வந்து தான் அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். இடம், வீடு, பொருள், வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள். சில நேரங்களில் சில பேர் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவா, சில நேரங்களில் சில விஷயங்களை ஹர்ட்டாக பேசுவா, முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா. எல்லாத்தையும் பார்த்து பழகி இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள். சகோதர சகோதரிகள் சில வார்த்தைகள் பேசும்பொழுது மனதில் ஊண்டிங்காக இருக்கும். ஏன் இவங்களுக்கு இந்த வேலை, இவங்க இது நுழையவே வேண்டியதில்லை, தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு போய் இழுத்துட்டு ஏன் இப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதே மாதிரி சில சட்ட சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கிறவங்க, சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கவனமாக ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து நகர்த்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெற்றி பெறுவீங்க, கவலைப்பட வேண்டாம். இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. மேலதிகாரிகள்கிட்ட இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க டக்குன்னு உங்களை பற்றி பின்னாடி சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க. இருந்தாலும் யாருடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது இன்றைய தினத்தில்? பிள்ளையாருடைய அனுகிரகம் இருக்குது. ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் நினச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டுக்கு ஏதேனும் ஒரு புது காரியங்கள் எடுத்து பண்ணலாம். வீட்டில் மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சோலார் சம்மந்தமாக ஏதாவது பண்ணலாம். அதே போன்ற புது புது விஷயங்களில் எடுத்து பண்ணக்கூடியது. அது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது. இன்றைய தினத்தில் பொருள் சேர்க்கைக்கு ரொம்ப நன்னா இருக்குது. ஏதேனும் ஒரு பொருள் சேர்க்கை வாங்குறது, அதேமாதிரி கொடுத்து வாங்குறது, இது போன்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு லாபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். தொழிலில் பார்ட்னர்ஷிப் செய்கிறது. என் மனைவியின் பேரில் ஆரம்பிக்கிறேன், என் கணவன் பேரில் ஆரம்பிக்கிறேன், என் குழந்தை பேரில் இந்த டெபாசிட் போடுறேன்னு ஆரம்பித்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் துளாராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியம் கைகூடி வரும். பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு சில பேச்சுவார்த்தைகள்லாம் திருப்தி கொடுக்கும். கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் ஒரு சில காரியங்கள் நீங்கள் நினச்சாப்பில் நடக்கிற வாய்ப்புகள். ரயில்வே துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவங்களுக்கு கூட அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இருந்துருக்கும். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பொருட்கள்லாம்
விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், எலக்ட்ரானிக் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நானும் எத்தனை விஷயத்தை தான் கவனிப்பேன் அப்படிங்கிற ஒரு தலை சுற்றி வரும். இதையும் கவனித்து அதையும் கவனித்து அதையும் கவனித்து இதையும் கவனித்து அப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மனசு வந்து போகக்கூடியதாக இருந்துருக்கும். ஆரோக்கிய விஷயத்தை வெளியிலையும் சொல்ல முடியல, உள்ளேயும் முழுங்க முடியலைங்கிற மாதிரி இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் ஃபைல்ஸ் எல்லாம் ஏதேனும் ஒரு கவர்மெண்ட்டோடைய விஷயங்கள்லாம் கரெக்டாக எடுத்து சரி பண்ணுவீங்க. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நம்பிக்கை உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை என்பது தேவை. மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் பிரமாதமாக இருந்துருக்கு. பணம் பொருளாதாரம் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு சில செலவுகள் இருக்கும், டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஹாரோஸ்கோப் பொறுத்து இருக்கும். மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வயசானவங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துருக்கணும். எல்லா காரியத்திலையும் ஃபேமிலிக்காக எடுத்து வைப்பீங்க. குழந்தைகளுக்காக நம்ம வாழ்ந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், குழந்தைகள் தான் லைஃபு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும். வீட்டில் கல்யாணம், குடும்பம், அதே சமயத்தில் குடும்பத்தை சார்ந்த பொருளாதாரம், உணவு சார்ந்த விஷயங்கள், இது போன்ற காரியங்கள்லாம் எடுத்து பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும். நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் முடித்தவங்க, அதே சமயத்தில் மருத்துவராக பணியாற்றின்னு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் கிளினிக் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றம். ஒரு சில பேர் உங்களை விட்டு போகிறாங்க, நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்தில் ஒரு சில பேர் உங்களை வந்து சேர்றாங்க, அதுவும் நல்லது அப்படின்னு வச்சுக்கோங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்கள் சில விஷயங்கள் உங்களை பற்றி பின்னாடி பேசுவா. இது என்னை பற்றி பேசுனியா, ஏன் என்னை பற்றி பேசுன, இது மாதிரிலாம் கேட்குறத விட்டுட்டு பேசிட்டு போ. என்னைக்காவது உங்களுக்கு உணர முடியுமில்ல, உண்மை என்னங்கிறது இறைவனுக்கு தெரியுமில்லன்னு எடுத்துகிட்டு போங்க. அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு தான் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரம், அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம், அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு இன்றைக்கி நட்சத்திர நாளாக இருந்துட்டுருக்கு. அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு சில பேருக்கு ரொம்ப டவுனாக இருந்துட்டுருக்கும். இது காலையில் ஒரு 2 மணி நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடலாம், 2 மணி நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பாக நான் சொல்லிட்டு இருக்கேன், 2 மணி நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடலாம். இன்றைக்கி சூப்பராக இருக்குது சார், ஐடியாவாக வருது சார், ஐடியா மணி மாதிரி இருந்துட்டுருக்கேன் சார், புது ஐடியாவாக இருந்துகிட்ருக்கு. நான் வேணால் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டேன்னு எனக்கே சொல்லுவேன். அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் தோணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துகிட்ருக்கும். உங்கள் ஐடியாஸ் பூரா மற்றவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டானதாக இருக்கும். ஒரு 2-3 நாளுக்கு அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வெற்றியும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இன்றைக்கி அப்படியே டல்லாக இருந்துருக்கும். என்னாச்சு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் மனதார இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சரி, உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு, சில விஷயங்களில் லாபங்கள் உண்டு, வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு, தாயார் வழி சொந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம், வீடு, பொருள், வாகனம் லாபத்தை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகராங்கிற மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டா? அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு நட்சத்திர நாளாக இருக்கங்காட்டி பலவிதமான குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும். இது நடத்தலாமா, அது சரியா, இது சரியா, அது ஓகேவா, இது ஓகேவா, இப்படி ஓகேவான்னு மற்றவங்ககிட்ட கேட்டு பண்ணினாலே மற்றவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பெர்செப்ஷனுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. கிடையாது, நீங்கள் நமக்கு எது சாதகமாக வரும் அப்படிங்கிறத பார்த்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி பிரயாணம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், ஒருத்தர் வரேன்னு வரமாட்டாங்க. சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க. சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, சில பேர் பார்த்துட்டிங்கன்னா இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னுவாங்க. இதெல்லாம் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், இருந்து பார்த்தா தானே தெரியுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். தொழில் சம்மந்தமாக சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. காலை நேரங்களில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் கோவப்படுவீங்க, சில நேரத்தில் இன்சல்ட் அனுபவிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, இறைவன் இருக்காருங்கிற பாரத்தை போட்டுண்டு போயிட்டே இருப்பேன். எல்லாமே அம்பாள்கிட்ட, எல்லாமே துர்கைகிட்ட பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள். சக்ஸஸான நாளாக இன்றைய தினத்தில் வரும். மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம். மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் குடும்பத்தை பற்றி, பணவரவுகளை பற்றி, செலவுகளை பற்றி, வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணத்தை பற்றி
நிறைய விஷயங்கள் நினைக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் ஒரு சின்ன சின்ன பய உணர்வுகள் வந்துடும். இது இப்படி பிரச்சனையாயிருமோ, அப்படி பிரச்சனையாயிருமோ, எந்த பிரச்சனையும் வராது. மன உணர்வுகள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மருத்துவ செலவுகள், டாக்டர் சொன்ன விஷயத்தை கடைபிடிக்கிறது, அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்கிறது, சில விஷயங்களில் எப்படியோ இனிமேல் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீடு, இடம், பொருள், வாகனங்கள், பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயம் கைகூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். பெரியவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அப்போதைக்கு அலட்சியப்படுத்துவீங்க, பின்னாடி அதுதான் கரெக்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். இன்றைக்கி டென்ஷன், கோவத்தை எடுத்துக்காதீங்க. அதே சமயத்தில் ஃப்ரீயாக விடுங்க. சிலது விரயமானாலும் பரவாயில்ல. வீட்டுக்கு செடி வாங்கி வைக்கிறது, அதே சமயத்தில் இன்சூரன்ஸ் போடுறது, இது போன்ற காரியங்களில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் குரு வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, ஒரு காரியம் எனக்கு நிறைவேறணும் சார், இந்த காரியம் எனக்கு வெற்றி பெறணும், ஏதாவது ஒன்று எனக்கு சொல்லுங்க சார். தெய்வீக வழிபாடு எப்போவுமே வீட்டிலேருந்து சொல்லக்கூடிய பரிகாரம் எனக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குது. பட் அந்த காரியம் வெற்றி பெறணும், ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார் அப்படின்னா, ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயில் அந்த மஞ்சள் ஃபுல்லாக தடவிண்டு வெத்தலைக்குள்ளே பார்த்துட்டேன்னா உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியத்தை அழகாக எழுதி மேலே பிள்ளையார் சொல்லி கீழே உங்களுக்கு பிடிச்ச சுவாமியினுடைய நாமங்கள், அதே சமயத்தில் ஒரே ஒரு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி அதை வெத்தலையில் வச்சு ஒரு சுற்றுங்க. சுற்றி மஞ்சள் கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கயிறுனால் கட்டி பிள்ளையார்ட்ட எடுத்து வச்சுருங்க. இப்படி எடுத்து வச்சுட்டு அந்த காரியம் நடைபெற்றதுக்கப்புறம், அது ஷார்ட் டேர்மில் நடக்கக்கூடிய காரியமாக இருக்கணும். அந்த காரியம் நடைபெற்றதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு அந்த தேங்காவை கொண்டு போய் சாத்திடணும், அதாவது உடைச்சிடணும், ஈடு தேங்காயை உடைச்சிடணும். அப்படி வேண்டி வணங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய நாளாக நிச்சயமாக அமையும். நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடையும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நம்மளுடைய காசி யாத்திரை உங்களுக்கு தெரியும், மாலைய பட்சத்தில் காசி யாத்திரை 25 செப்டம்பர் போகிறது. இங்கேருந்து ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் காசி, கயா, திரிவேணி சங்கமம், ரொம்ப விசேஷமான யாத்திரை. இதில் நல்ல ஆஃபர் போயின்ட்டுருக்கு. ஸோ நீங்களும் காசி யாத்திரை நான் போனோம் சார், நான் பித்ருக்களுக்கு காசி யாத்திரை அதுவும் மகாலய பட்சத்தில் கொடுக்குறது எவ்வளோ பெரிய விசேஷம் இல்லையா? நீங்களும் அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க 7397394829. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.